ஆக்சுவலி பாண்டியம்மா அவர்கள் நம்ம வந்து பர்சனலாக நான் யாரோட இதுக்குள்ளேயும் போகணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அவங்களுடைய திரைப்படத்தில் வந்த வருகையே அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. அவங்க அதை சரியாக பயன்படுத்தி அதுலேயே மேலும் அவங்கள மெருகேற்றி செலவு அதிகமாக இது பண்ணி அப்படியே போனாங்கனாலே சூப்பராக போயிட்டு இருக்க முடியும். நீ இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு தான் உனக்கு யூடியூப் காசு கொடுக்குது. அதையும் தாண்டி நீ ஒன்று ஆசைப்பட்டு வெளியிலேருந்து காசு வாங்க ஆரம்பிக்கிற. இந்த காசு வாங்கினா அப்போ எப்படி நீ வந்து நியாயமான ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு நினைக்கிறேன். மூவியில் எனக்கு நீங்கள் பணத்துக்காக நீங்கள் நடிச்சிங்கனாலே எல்லாருக்கும் தெரியும் இது நடிப்புன்ட்டு. இது நடிப்பு கிடையாது. இல்லை, இதில் சொல்லக்கூடிய அனைத்தும் நாங்கள் பணம் வாங்கி சொல்வது, இது எதுவும் எங்களுடைய சொந்த கருத்து அல்ல, அவர்கள் சொல்லிக் கொடுத்துக்கு வந்த கருத்துன்னு ஏதாவது நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா என்ன? குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், என்ன வளர்க்கணுன்றது தலையிடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆனால் நீங்கள் யாரோ ஒரு நிறுவனத்திற்காக போய் பண்ணும்போது அத பண்ணது மட்டும் இல்லாமல் அதுதான் சரின்னு பேசுறது இருக்கு. திரும்ப நீ நியாயப்படுத்துற பத்தில அதான் ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் குறிப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, கடைசி 20 வருடங்களாக அது மிகப்பெரிய தவறு, ரொம்ப பெரிய தவறு. அது பாக்குறவன் நீ அவனுக்கு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டிருக்கலாம், நாங்க பண்ணது சரியா தப்பான்னு கேட்டிருக்கலாம், ஒரு மன்னிப்பு வீடியோவாவது போட்டுருக்கலாம். எதை பண்ணணுன்றதெல்லாம் வந்து அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ற. அதனால தான் யூடியூப் மீடியாக்களுக்கும் நீங்க வந்து டெலிவிஷன் மீடியாக்களுக்கும் நிறைய வித்தியாசம் சொல்லுவாங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பிரபல நடிகர் ரோபோசங்கருடைய பொண்ணு ஏற்பட்ட வீடியோ ப்ரொமோஷனுடைய போட்டிருப்பாங்க. அதை வச்சுதான் அவளுக்கான ஒரு வருமானம் தெரிவிக்கிறாங்க. கடைசியா போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா இந்த பிரெயின் டியூன் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கான ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருக்காங்க தன்னுடைய 6 மாச குழந்தைய வச்சு. அது அப்பவே பெரிய சர்ச்சைக்குள்ளே விஷயம் போனுச்சு. என்ன கைது பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்ப இருவரும் சேர்ந்து திரும்ப ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ப்ரொமோஷன் வீடியோ. அதாவது இந்திராஜாவும் அவருடைய கணவர் கார்த்திக்கும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்க நவசேத்தன திட்டத்துல இருக்கு. அப்படி பண்றாங்க நீங்க மத்திய அரசு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருக்காங்க. இது இன்னைக்கு பெரிய விசோரப்படுத்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கல்வியாளரா? இன்னைக்கு வந்து என்ன, அதாவது யூடியூப் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டென்ட் வந்து நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தளம், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தானே வந்து ஒரு ப்ரொஃபஸருக்கு ஈக்குவலாக அவங்களை டிசைட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறது. இதில் என்னன்னா, உண்மையான ஒரு ப்ரொஃபஸர் வீடியோ போட்டால் பார்க்க 100 பேர் கூட வரமாட்டான். ஆமாம், ப்ரொஃபஸரே இல்லாத அந்த பேர் வேடத்தில் ஏதோ ஒரு கதையை அடிச்சு விடுறவங்கள பார்க்கறதுக்கு 1 கோடி பேர் வராங்க. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா போயிடுச்சு. இது மாதிரி செலிபிரிட்டி எல்லாம் போட்டா உடனே பாக்குறாங்க. ஏன்னா அவர்கள் இதுக்குள்ள கன்வெர்ட் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி பாண்டியம்மா அவர்கள் நம்ம வந்து பர்சனலா நான் யாரோட இதுக்குள்ளேயும் போகணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அவங்களுடைய திரைப்படத்துல வந்த வருகையே அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருச்சு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது அந்த திறமையை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கான நல்ல நாளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் அவங்களுக்கான திறமையை வந்து அந்த படத்தின் மூலியமாக காட்டுறாங்க. அது என்ன படத்துல நடிச்சாங்கன்றதை விட அவங்க எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்றது மூலியமாக அவங்களுக்கான அந்த ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அவங்க அதை சரியா பயன்படுத்தி அதுலேயே மேலும் அவங்கள மெருகேற்றி செலவு அதிகமாக இது பண்ணி அப்படியே போனாங்கனாலே சூப்பரா போயிட்டு இருக்க முடியும். இந்த சோசியல் மீடியானுக்குள்ள வரும்போது இந்த எல்லாரும் கப்புள் விளாக்ஸ், எங்க பார்த்தாலும் கப்புள் விளாக்ஸ், இது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுல இவர்கள் உள்ள வராங்க, இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பண்றாங்க. அது வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இப்போ நீங்க வந்து எல்லாருக்கும் தெரியும், நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டாங்க, இந்த ஹோட்டலில் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க, ஆறி போன பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதை பார்த்து இப்போ ஒரு 100 பேர் நிற்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ப்ரொமோஷன் வீடியோ தெரிஞ்சு போச்சு. ஆனால் கல்வி சார்ந்தும் குழந்தை நலன் சார்ந்தும் பெண்கள் சார்ந்தும் ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது அவ்வளவு சாதாரணமான ஒரு கண்டென்ட்டா பார்க்க மாட்டாங்க. நீங்க 100 பேர் தான் பார்த்துருப்பாங்க, அதுல 50 பேர் அதை கண்காணிக்கக்கூடிய ஐஎஸ் டீம் தான் பார்ப்பாங்க. இந்த உலகத்துல இதெல்லாம் சென்சேஷனால ஒரு சில விஷயம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பண்ணணுன்றதெல்லாம் வந்து அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ற. அதனால தான் யூடியூப் மீடியாக்களுக்கும் நீங்க வந்து டெலிவிஷன் மீடியாக்களுக்கும் நிறைய வித்தியாசம் சொல்லுவாங்க. இப்ப இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சொல்ற மாதிரி 3 வயசுக்கு உள்ள குழந்தைகளுக்கு அது மாதிரி பிரெயின் நீங்க ட்ரைனிங் அப்படி ஏதாவது இருக்கா? நவசேதனா திட்டம் வந்து இருக்கிறதே வந்து மனம் நலம் குன்றிய, அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பிறக்கும் போதே எல்லார மாதிரியும் இல்லாத குழந்தைகள், நிறைய குழந்தைகள் இன்னைக்கு இருக்காங்க. அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு கொடியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பல இடத்துல பல்வேறு இதுல பல ஜீன்கள் சம்மந்தப்பட்ட குடும்பத்திற்குள்ள உறவினர்களுக்குள்ள திருமணமானதில் பேஸ் பண்ணி அந்த குழந்தைகள் பிறக்குது. ஒரு குழந்தை நார்மலா இருக்கா அப்நார்மலா இருக்கான்றதை தெரியறதுக்கே 1 வருஷம் ஆகும். கண்டிப்பாக, புரியுதுங்களா? இந்த 1 வருஷத்துக்கு கழிச்சுதான் முதல்ல நடக்க வேண்டிய குழந்தை நடக்கல,
அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, அதாவது சரியா பேச மாட்டேன், அது உங்களுக்கு 1.25 போயிடும் உங்களுக்கு. இப்போ அதில் 2 வயசு கிட்ட வந்துடும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தலை நிமிர்றது, அப்புறம் வந்து அந்த திரும்பி படுக்கிறது, அப்புறம் தவழ ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கு அரசு ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, நீங்க போய் இன்னைக்கு எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போட்டாலும் கவர்மெண்ட் ஒரு கார்டு போட சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கார்டு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த புக்கை பார்த்தீங்கன்னா எந்தெந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துக்குள்ளே ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு செய்கைகளை செய்யும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர்றது தான் அதோட தடுப்பூசியும் வருது. அது செய்யலைன்னா கூட குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைன்னு சொல்லக்கூடாது, மேபி கொஞ்சம் டிலேடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது டெவலப்மெண்ட் டிலே அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி 3 வயசு வரைக்குமே ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மற்றும் தந்தையரோட அவர்களுடைய அரவணைப்பில் மட்டும்தான் இருக்கணும்ன்றாங்க. இந்த உலகத்துல குழந்தைங்களுக்கு கல்வியை நீங்க அப்ப கொடுக்கவே வேணான்றாங்க. கல்வின்றதே முதல்ல கல்வி என்ன, நீங்க என்னைக்கு வந்து உங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் எந்த ஆசிரியரும் இல்லாம போர்டு இல்லாம எதுவுமே இல்லாம அப்பா அம்மான்ற வார்த்தையை பயன்படுத்தி கூப்பிடுறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு கல்வி வந்துருச்சு இல்லையா? அடுத்து அப்பா வந்து வீட்டுல வந்து மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா நீயும் மொபைல் பார்க்க ஆரம்பிப்ப. புத்தகத்தை எடுத்து படிச்சாருன்னா படிக்க தெரியாத நீ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற மாதிரியாவது பார்ப்பேன். சாமி கும்பிட்டீங்கன்னா சாமி கும்பிடுவேன், டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடினா பாட. குழந்தைகள் அப்படியே ஒரு காப்பி பண்ணும் ஒரு விஷயம். அதாவது தன்னுடைய ரோல் மாடலா அப்ப இருக்கிறது தன்னுடைய தாயும் தந்தையும் தான். அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு தாத்தா பாட்டி அந்த குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடிய இணக்கங்களை பார்த்து 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 அவர்கள் செய்வதை தான் இந்த குழந்தைகள் ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி நெக்ஸ்ட் லெவல் போய் அந்த 3 வயசை தாண்டும் போதுதான் அடுத்த நண்பர்கள் வட்டங்களை உருவாக்கி அதுல நல்லது எது கெட்டது எதுன்றதை பார்த்து ஒரு விஷயத்துக்குள்ள போவாங்க. நவசேதன திட்டமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குழந்தைகளை பேஸ் பண்ண எஜுகேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப அந்த அந்த குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல வந்து எல்லாரும் ஒரே ஸ்டேஜ்ல இருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 5 வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தையா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆமா இல்லையா? ஒரு 10 வயசு குழந்தைய 2 வயசு குழந்தையா பிஹேவ் பண்றதும் இருக்கு. அப்ப குழந்தைகளுடைய அந்த கரண்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்காங்களோ அதற்கு ஏத்த மாதிரி கல்வி முறைகளை வடிவமைச்சு எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கறத நவசேதன்ய திட்டம். வேற எதுவுமே இல்லை. இவங்க சொன்னதும் இதற்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை. ஓகேங்களா? ஆனா இருக்குங்கிறாங்களே நவசேதன திட்டத்துல இருக்கு. வந்து அவர்கள் குழந்தைய அந்த கேட்டகரியில வச்சு பாக்குறாங்கன்னு அர்த்தம். தப்பு அது இல்ல. 6 மாசம் குழந்தை என்ன சார் இருக்க போகுது? 6 மாசம் குழந்தை வச்சு வீடியோ 1.5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையோட ஸ்டேஜை நீங்க வந்து எந்த இடத்துலயுமே சொல்ல முடியாது. யூகிக்கலாம், நீங்க அந்த கழுத்துக்களை திரும்பாம இருக்கிற சின்ன விஷயத்துல யூகிக்கலாம். ஆனால் நல்லா இருக்கக்கூடிய குழந்தைய தேவையில்லாம போய் கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல. இப்ப அது வந்து ஒரு சென்டர் சார். இன்னைக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்கு. இல்ல ப்ரீகேஜ்க்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி 6 மந்த்ல இருந்து ஆக்டிவிட்டி சென்டர்ஸ்லாம் இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் பார்த்தும் செய்திகளை பார்த்தும் நிறைய பேருக்கு ஆசை. 2 வயசுல குழந்தை இவ்வளவு திருக்குறள் சொல்லிச்சு, 3 வயசுல கலர் ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து என் குழந்தையும் இதுல ஒண்ணு வரணும், என் குழந்தையும் இந்த வரணும்னு இந்த உலகத்துல ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகும். திணிக்கிறாங்க. பெரிய திணிப்பு இருக்கு. இந்த திணிப்பு என்னன்னா இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும்ன்றதுதான் அந்த குழந்தைகளை வந்து வேற மாதிரியான ஒரு டைவர்ஷன்ல ஹெல்த் மனம் ரீதியாகவும் உடல்நலம் ரீதியாகவும் குறைபாடுகளை உருவாக்கிறது. ஆக்சுவலி குழந்தைங்களா விட்டுறணும். குழந்தைங்க அதுவா வளரும் போது அதுவா கத்துக்கிட்டு ஒரு டைம் வரும்போது அதற்கான கல்விக்கான நேரங்கள் வரும்போது அந்த கல்வின்றது நான் சொல்றது நீங்க இன்னைக்கு கல்வினா வெறும் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க, கிடையாது. இந்த கல்வின்றது சிறு வயதிலிருந்தே துவங்குவதுதான். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டு அதுவே அதை ட்ரெயின் பண்ணி வர்றதான் கல்வி. அதுல அவர்களை பொது மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்வதற்காகவும் தன்னுடைய அறிவுகளை மேம்படுத்துவதற்காகவும் கொண்டு போவதுதான் புத்தக வழி கல்வி. அது அந்த டைம்ல தான் நீங்க அதை கொண்டு போகணும். அது இன்னும் சொல்ல போனா அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீம் இன்வால்வ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, முதல்ல 2 வயசுலாம் குழந்தைய கூட்டு போயிட்டு யூகேஜில சேர்க்கறது, ப்ரீகேஜில சேர்க்கிற பாதையெல்லாம் இருந்தது. முதல்ல அது கூட கிடையாது, 1ஆம் வகுப்பு தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற எதுவுமே இல்லாம இருந்தது. இப்ப அதுக்கு முன்னாடி பால்வாடின்னு ஒண்ணு வந்து அங்கன்வாடியில் ஆரம்பிச்சு இது பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏன் அந்த மாதிரி இடத்துக்கு போறாங்கன்னா 2-3 காரணங்கள் தாங்க. இந்த காம்படிஷன் உலகத்துல பாக்குறது. என் குழந்தை கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குல்ல. யூனிக்னஸ்ன்றது என்ன? யூனிக்னஸ்ன்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுக்கு வரக்கூடியவர்களை தண்ணி கொடுத்து வரவேற்கிறது நம்மளுடைய பாரம்பரியம்.
இந்த பாரம்பரியத்திற்கு எவனாலையும் அடிச்சுக்க முடியாது, எந்த ஸ்டேட்லயுமே அடிச்சுக்க முடியாது. அப்ப நீங்க வந்து வரக்கூடியவர்களை பார்த்தோன்னே ஒரு டம்ளர் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு 4 வாட்டி பார்த்தா 5வது வாட்டி வீட்டுக்கு வரவங்களுக்கு அந்த குழந்தை டம்ளர் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கும். இதுதான் சிறந்த அந்த கல்வியும் நீங்க ஒரு யூனிக்னஸும் நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா. இதை தாண்டி ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷமோ அல்லது ஒரு அதிகபட்சம் 45 நிமிஷமோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஓரியன்ட் பண்றதுல தவறு கிடையாது. புத்தகத்தை தாண்டி இது வந்து ரெட் கலர், இது வந்து எல்லோ கலர், இது இப்படி இருக்கணும், இது தொடு, இப்படி இதெல்லாம் வந்து பண்ணலாம், தப்புலாம் கிடையாது. பட் அதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பண்ணணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, முழு நேரம் அது இருக்கணும், அதுக்கப்புறம் மத்தது இருக்கணும்ன்றது ரொம்ப தப்பு. சரி, அப்படியே பண்ணிட்டீங்க, ஒரு ஆசையில உங்க குழந்தை மேல இருக்கக்கூடிய ஆசையில பண்ணிட்டீங்க. அத நீங்க அந்த ஆசையில மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பத்தி பேசிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது உங்களை பத்தி தனிப்பட்ட முறையில நீங்க யோசிச்சு போறது, ஒவ்வொரு பெத்தவங்களோட விருப்பம். இதுல யாரும் தலையிடவே முடியாது, எந்த அரசாங்கத்தாலையும் தலையிட முடியாது. தன் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், என்ன வளர்க்கணும்ன்றது தலையிடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆனால் நீங்கள் யாரோ ஒரு நிறுவனத்திற்காக போய் பண்ணும்போது, அவர்கள் கிட்ட பணத்தை வாங்கி பண்ணும்போது மிகைப்படுத்தி பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறீர்கள். நல்லா புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்காகவே நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க எம்பசிஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிடுறாங்க, இது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு இருக்குங்க, எந்த இடத்துலயுமே இதை பண்ணணும்ன்றது இல்லை. ஸோ அதனால அவங்க இது இன்னைக்குதான் எங்களுக்கு அப்ரூவல் வந்துச்சு. ஏன்னா இந்த பேஸ்டு லேர்னிங் இருக்குல்ல, ஒவ்வொரு லேர்னிங்க்கும் ஒரு மெத்தட் இருக்கு. இவங்க ஜாப்பனீஸ் பேஸ்டு சம்திங் எதாவது சொல்றாங்கன்னா அப்ப அதற்கான ஒரு அப்ரூவிங் ப்ராசஸ்னு பேசிக்கா வச்சிருந்தாங்கன்னா இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதை இவங்க சொல்றதை மிகைப்படுத்தி இவங்க சொல்லுவாங்க, இவங்க மிகைப்படுத்தி சொல்றதை இவங்க மனசுக்குள்ள எடுத்துப்பாங்க. இவங்க சொல்லும் போது இதை இன்னும் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளை சொம்பு கேட்டாரு, தண்ணி கேட்டாரு, தண்ணி டம்ளர்ல கேட்டாரு, அப்புறம் சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவாருன்ற கதை தான் இப்படி சுத்தி வர்றது. அதை பார்த்து இவங்க பேசும்போது இந்த இன்ஃப்ளூயன்சிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மக்களை. ஸோ அப்போ மக்கள் கிட்ட என்ன ஆகுது, ஓ இங்க போனா நம்ம குழந்தைக்கும் இந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்ற அந்த மைண்ட் தாட்குள்ள கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியில அந்த பீப்புளுக்கு பிசினஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறது. இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்னிக்கலான லேர்னிங் எங்க இருக்குன்னு தேடும் போது எங்கேயும் இருக்காது, காம்படிஷன் அந்த ஒரு இடத்துல தான் இருக்குன்னா அதுக்காகவே குழந்தைய தூக்கிட்டு போய் ஓடி அங்கே போய் சேர்க்கறதெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், என்னோட பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு 2.5 வயசு ஆகுது. என் பொண்ணு வந்து பிறந்ததுல இருந்து டாக்டர் சொன்னதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் நான் எந்த டாக்டரை ஃபாலோ பண்ணுறேன்றது ரொம்ப முக்கியம். நான் சரியான டாக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எனக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அந்த டாக்டர் இன்னைக்கு வரைக்கும் தேவையில்லாத இன்ஜெக்ஷன் போடுறதோ, தேவையில்லாத மருந்து கொடுக்குறதோ, தேவையில்லாத மாத்திரை கொடுக்குறதோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணதில்லை. எப்பவுமே அவர் என்ன சொல்லுவாரு, சளி இருக்குங்களா சார், குழந்தைக்கு வர்றது தான், அது வரட்டும், சளி அதிகமாக சேராத அளவுக்கு என்ன பண்ணுமோ அந்த விஷயத்த சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுமோ ஒரு 2-3 நாள் பார்ப்போம், அப்படிதான் விடுவார். அதையும் தாண்டி அதிகமாகிற சுச்சுவேஷன்ல அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன தேவையோ அந்த சின்ன ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாரே தவிர அதுக்கு மேலே போக மாட்டார். இப்போ கூட கடைசியா நாங்கள் அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது 2.5 வயசு முடியும் போது அவர் சொல்றாரு, இனிமே நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு அவசியம் இல்லைன்றாரு. எந்த டாக்டர் சொல்றாரு யோசிச்சு பாருங்க. நீங்க வரணும்னு அவசியம் இல்லைங்க, ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப மோசனா மட்டும் பாருங்க, இல்லைன்னா இதெல்லாம் ஆச்சுன்னா இந்த சின்ன சின்ன நம்ம இதுதான் பண்ண வேண்டியது இருக்கும், அதை மட்டும் நீங்க வீட்லயே பாத்துக்கணும்ட்டாரு. எங்க ஒரு வயசு இன்னொரு ஒரு 6 மாசத்துக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு மருத்துவர்கள் இப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால அந்த மருத்துவர் வந்து நான் வந்து உண்மையிலேயே ஒரு சகோதரர் பாக்குற மாதிரி ஏதாவதுனா கேட்கிற மாதிரி ஒரு உரிமையோட பயணிக்கிறேன். ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு குழந்தைகள் இதுவாகுது, எந்த அளவுக்கு மாறி இருக்கா, எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு இது பண்ணுதுன்றதை நீங்க போடுறது வந்து வேற, அது வந்து விளாக் வேற. பட் இது வந்து கம்ப்ளீட் ப்ரமோஷனுக்காண்டி 6 மாசம் குழந்தை வச்சு பண்றது, அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதுதான் சரின்னு பேசுறது இருக்குல்ல, திரும்ப நீ நியாயப்படுத்துற பத்தியில அதான் ரொம்ப பெரிய தப்பு. நீங்க அந்த அதுவும் வந்து விஷயமே தெரியாம, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உண்மையான இதற்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசினா போகாது. நீங்க அதை பேசும்போது அதை நியாயப்படுத்தி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் ஒரு எதற்காக உருவாக்கப்பட்ட திட்டத்தையும் அந்த திட்டத்தை வேற ஒரு காரணத்துக்காக நீங்க சொல்லி அந்த திட்டத்தை இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் கொடுத்து அதற்குள்ள ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பெரிய மாடலை ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு திருப்பி ட்ரெண்ட் ஆகுறது வந்து சரியான விஷயமாகவே இருக்காது இல்லைங்களா? அதே மாதிரி அப்படிதான் பண்றாங்க. இது இவர்கள் மட்டும் பண்றது இல்ல. நீங்க வந்து எவ்வளவு பெரிய செலிபிரிட்டில நீங்க நயன்தாராவே அவரோட கல்யாணத்தை எப்படி பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாம் காசா தான் பார்த்தாங்க. அதே மாதிரி தானே இவங்களும் கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லாமே வந்து ஒரு தனியார் சேனல் தானே வந்து கம்ப்ளீட்டா அதோட ஸ்பான்சர்ல எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமா அப்படியே தானே டைவர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே கொண்டு வந்தாங்க. அதோட ரீச் நீங்க கொடுக்கல. இது 6 மாசம் குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அதுதான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த எல்லாத்தையுமே இந்த சமூகம் ஏத்துக்குச்சு.
இன்னைக்கு குழந்தைன்னு வரும்போது சமூகம் ஏத்துக்க தயாரா இல்லைன்றதுதான் இந்த எதிர்ப்பு ஓப்பனா தெரியுது. அதாவது இது என்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு லெசனை கொடுக்குதுன்னா, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, எப்படி வேணா இருந்துட்டு போ, ஆனா எதற்குள்ள ஈடுபடக்கூடாதோ அதுக்குள்ள நீ தவறாக ஈடுபட்டனா மாட்டிப்ப அப்படின்றத அது காட்டுது. ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது. அந்த கான்ட்ரவர்சி விஷயமா இருந்தால் அது பர்சனலுக்குள்ள வச்சுட்டு போலாமே தவிர அதை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் அதை நீ ப்ரொமோட் பண்ணிருக்கூடாது, அதோட பேரை நீ சொல்லியிருக்க கூடாது, தனிப்பட்ட முறையில் நீ பண்ணிருக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீ வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இப்படி பண்ணாதான் இருக்கும். அதுவும் குறிப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, கடைசி 20 வருடங்களாக அது மிகப்பெரிய தவறு, ரொம்ப பெரிய தவறு. அது 20 வருடங்களாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் பெரிய டெவலப்மெண்டா இருக்கு, குழந்தை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் நிறைய பறக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி வந்து 2 இருக்கு இந்த டாக். அவங்க எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னு ஒன்று இருக்கு. ஒன்று, அந்த திறன் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பக்கம், பிறக்கிற குழந்தைங்களே திறன் குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். 2 கேள்விகள் இருக்கு. அதாவது அதிகபட்ச ரேஷியோல இவங்க பிறக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, இல்லை எந்த குழந்தைங்களுமே பிறக்கிற எந்த குழந்தைங்களுக்குமே ஸ்கில் இல்லை, குழந்தைங்களே வந்து குழந்தைங்களாவே இல்லைன்றத சொல்ல வராங்களான்றது முதல்ல அவங்க டீகோட் பண்ணணும். இப்போ இங்க 2 பக்கமும் நம்ம பேசுவோம். பொதுவாக வந்து அந்த காலத்துல தான் அது அதிகமா இருந்தது. இந்த காலத்தை விட அந்த காலத்துலதான் உறவினர்களுக்குள்ள நடக்கக்கூடிய திருமணங்கள் ஆரம்பிச்சு அந்த ரத்த சொந்தங்களுக்குள்ள இருக்கக்கூடியதுன்னு அதிகமாவே அது வந்து ப்ரூவும் பண்ணிட்டாங்க. பிளஸ் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய அந்த இது செட் ஆகாதனால அந்த ஹார்மோனும் ஜெனட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க, அந்த டிசார்டர் சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ்னால அந்த குழந்தைகள் அந்த மாதிரி பிறக்கிறதெல்லாம் இது திறன் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளை சொல்லலாம். 2வது, இவங்க சொல்ற இந்த குறைபாடு மீனிங்ல சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த காலத்துல தான், இந்த காலத்துல கிடையவே கிடையாது. இந்த காலத்துல வந்து உறவினர்கள் திருமணம்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடியே நிறைய விஷயங்கள் தெரியும். ஏஐ பேபி பிறந்திருக்கீங்க, நீங்க ஏஐ பேபியெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு லெவல் வந்து சக்சீடிங் ஃபர்ஸ்ட் ஏஐ பேபி பிறந்துச்சு. ஏஐ பேபினா என்னன்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். நீங்க இன்னைக்கு ஐசிஎஃப் அந்த ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பாருங்க, அது வந்து இட்ஸ் வெரி லக்ஸரியஸ்ட் ட்ரீட்மெண்ட், எல்லாருக்கும் அஃபோர்டபுள் கிடையாது, பெரிய காசு. அது நீங்க பண்ணீங்கன்னா 30% தான் சக்சீடிங் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 10 பேர் பண்ணாங்கன்னா அதுல 7 பேருக்கு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம வேஸ்டா போயிடும். அப்படியும் இருந்து அது குழந்தை நல்ல குழந்தையா சரியா எல்லாமே இருந்து பொறுக்குமாலாம் தெரியாது இல்லையா. ஏன்னா அதை வந்து மேனுவலா ஒரு டாக்டர் ப்ராப்பரா இன்ஜெக்ட் பண்ணி ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணும்போது சின்ன ஷேக்கிங் இருந்தாலும் ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே போயிடுது. ஸோ இது மாதிரி ஏஐ பேபியில் டெக்னாலஜியை டிவைஸ் பண்ணி உங்களோட உடம்புல இருந்து இருக்கக்கூடிய அந்த இது எடுத்து அதையும் டெஸ்ட் பண்ணி இது எந்த அளவுக்கு அறிவார்ந்த குழந்தையாக இருக்குன்றத வரைக்கும் பார்க்குற அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப் ஆகி மிஷினே வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு கொண்டு போய் இப்போ நீங்க 10 பேருக்கு பண்ணீங்கன்னா 3 பேருக்கு தான் நடக்காம போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மிச்சம் 7 பேர் வந்து குழந்தை பிறந்துரும்ன்றத பண்ண வச்சு அந்த மாதிரி ஒரு ஏஐ பேபி முதல் குழந்தை பிறந்துருச்சு. அந்த அளவுக்கு நாம அட்வான்ஸ்டு ஒரு ப்ராக்ரஸ்குள்ள போயிட்டு இருக்கோம். ஆனா அதுவே பெரிய ஒரு கேள்விக்குறிக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா இந்த விஞ்ஞானங்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கொண்டு வரும்போது அப்ப மனுஷங்க வந்து தவறா பயன்படுத்துவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் கேட்கறாங்க. ஒரு பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க கேட்கிற மாதிரி திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறந்து தன்னுடைய குழந்தைகளும் கஷ்டப்பட்டு பெத்தவங்களும் கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்றதெல்லாம் நரக வேதனை. கண்டிப்பா இன்னைக்கும் அதை ஒரு ஆனந்தமாக எடுத்துட்டு வாழ்றக்கூடிய பேரண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஒருவேளை இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த விஷயத்தை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை டெக்னாலஜி கொடுக்குது அப்படின்ற போது இந்த டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது. அதை மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தா. இப்ப இதுதான் இவங்க சொன்ன ஒரு பக்கம், இதுவும் தவறாகி போச்சு. இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, பிறக்கிற குழந்தை யாருமே சரியில்லை, பிறக்கிற குழந்தை எல்லாமே கிட்டத்தட்ட மங்கி போய் பிறக்குதுன்னு சொல்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்களே, அதாவது அந்த போதிய அறிவு இல்லாம பிறக்குதுன்ற மாதிரி தான் ஒரு வார்த்தையை அவங்க சொல்ல வராங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒண்ணு இந்த பக்கமா இல்ல இப்படியான்னு தெரியல. இதுக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. இப்ப இந்த பக்கம் சொல்லுவோம், நார்மலா பிறக்கிற குழந்தை கூட சரியில்லாத குழந்தைன்றதை இவங்க டிக்ளேர் பண்ண வராங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு காலத்துல பிறந்த குழந்தைகள் எல்லாம் நீங்க 5 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா என்ன அறிவுனா என்னன்றது தெரியும். இன்னைக்கு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தையில இருந்து தனது அப்பா அம்மாவை கண்ட்ரோல வச்சுக்கிறது எப்படின்றது வரைக்கும் தெரியும். கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து பசங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியும் அதோட லெவலும் ஆக்டிவிட்டியும் அதோட ஸ்டெமினாவும் அது கிட்ட இருக்கிற எல்லாமே இந்த உலகத்துல இன்னைக்கு யாருக்கிட்டுமே இல்லை. அதுவும் மோஸ்ட் இன்னைக்கு இந்தியாவில் பிறக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்டு வந்து குழந்தைகள்லயே இங்கதான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு 1% கூட கிடையாது. அது நீங்க சொல்லக்கூடாது. இதைத்தான் எல்லா யூடியூப்ன்ற பேர்லயும் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சிங்ன்ற பேர்லயும் தொடர்ந்து பல பேர் திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த திணிக்கக்கூடியதை பல பேர் ஆதரிக்கிறதுனால இவர்களுடைய பயணம் பெருசாகிட்டே போகுது. இன்னைக்கு அதை அப்படியே எடுத்து 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 அடுத்து போயிடாங்க. சம்பாதிக்கிறது அவன் தான் சம்பாதிக்கிறான்,
பாக்குறவன் நீ அவனுக்கு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ அடுத்த வேலையை பார்த்துட்டு போற. இல்ல இருந்தாலும் சார் ஒரு தப்ப நியாயப்படுத்த சொல்லிட்டு திரும்ப ஒரு வீடியோ போறது எப்படி நியாயமாகும்? திருப்பி அவங்களுக்குள்ள சொல்றதுதான் இந்த கண்டென்ட் சரியா தான் இருக்கும். அது வந்து ஒரு ஆர்வக்குளாறுல பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டிருக்கலாம், நாங்க பண்ணது சரியா தப்பான்னு கேட்டிருக்கலாம், ஒரு மன்னிப்பு வீடியோவாவது போட்டிருக்கலாம். நீங்க இர்ஃபானாவது அது பண்ணிட்டாரு. இர்ஃபான் அந்த விஷயத்த பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு எடுத்த உடனே பட்டுன்னு எதுவும் பண்ணாம மொத்த மக்களும் என் பக்கம் ஆப்போசிஷன் திரும்புறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் பண்ணதுல இருக்கக்கூடிய தப்பு என்னன்றதை ரியலைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அந்த கான்ட்ரவர்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு முற்றுப்புள்ளியாவது வைக்கிறாரு. நீங்க அந்த முற்றுப்புள்ளி வைக்காம ஃபுல் ஸ்டாப் போடாம கமா போட்டீங்க. இந்த கமா என்ன பண்ணுது, எல்லா சேனல்ஸுமே இன்னைக்கு வந்து கனெக்ட் ஆகும். அதான் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு இந்த உலகம் எல்லா டைமும் உங்களை ஒரே மாதிரி பார்க்காது. எல்லாமே உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அதை விட்டுட்டு பண்ணக்கூடாது. அது ரொம்ப பெரிய தவறு. இது எல்லாருமே பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு வந்து தன்னுடைய திருமணம் பிசினஸ் ஆக்கிட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையை பிசினஸ் ஆக்கிட்டாங்க, 3 வேளை சோறும் வெளியில பிசினஸா சாப்பிட்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. தங்குறதுல இருந்து திங்கிறது வந்து டிராவல் பண்ண. சார் நான் என்ன கேட்கிறேன், நீ இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு தான் உனக்கு யூடியூப் காசு கொடுக்குது. அதையும் தாண்டி நீ ஒன்று ஆசைப்பட்டு வெளியில இருந்து காசு வாங்க ஆரம்பிக்கிற. இந்த காசு வாங்கினா அப்ப எப்படி நீ வந்து நியாயமான ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு நினைக்கிறேன்? சொல்ல முடியாது. கண்டிப்பா அந்த காசுக்காக பேசி ஆகணும். அப்ப நீ எத்திக்ஸா வரவே வராது. இன்னைக்கு எத்தனை சேனல்ல அப்படி நீ காசுக்காக போறதா இருந்தா அட்வர்டைஸ்மெண்ட் போடக்கூடாது. யூடியூப் மானிட்டைசேஷனும் வேணும் உனக்கு, இதுவும் வேணும். இன்னைக்குதான் யூடியூப் கார வச்சான் பாருங்க, அப்போ போட்டிருக்கான் இல்லையா, பாலிசிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சு உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து வச்சா. இவன் அடிக்கடி மாத்திரதான், புதுசுலாம் கிடையாது. இன்னைக்கு அது ஒரு ஸ்ப்ரெட்டிங் வைரல் ட்ரெண்டிங் ஆகுறாங்க. அவன் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி யூடியூப்ல பாலிசி மாத்திக்கிட்டே தான் இருப்பான். ஸோ இந்த இப்படி இருக்கக்கூடிய நேர்வழியை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி தவறான டைரக்ஷனை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது பெரிய குற்றத்திற்கான ஒரு வழிகாட்டு. நான் திருடுறேங்க அப்படின்றதே தப்பு. இப்படியெல்லாம் திருடலான்னு இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்குறது அதை விட பெரிய தப்பு. கண்டிப்பா அந்த நிலைமையில தான் இந்திராஜாவும் கார்த்திக் வந்திருக்காரு. அதுதான் இப்ப நீங்க பண்றீங்க, அதை நீங்க பண்ணக்கூடாது. உண்மையிலேயே இவரு ரோபோ சங்கர் சார்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞனை அவருக்கு தெரியாதா தன் பொண்ணு பண்ற தப்பு தாங்க, இது மாதிரி பேசாதன்னு சொல்ல மாட்டாரு. உலகத்துல எவ்வளவுதான் நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப சின்ன, உங்களை பெருமையா பார்க்கவே மாட்டாங்க. நீங்க சிறுமியான ஒரு மனிதர் தான், அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து எங்க வேணாலும் அடிச்சு எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்து பாருங்க, அங்க போனீங்கன்னா நீங்க வந்து நீ அவ்வளவுதான். அப்ப நீ புருஷங்க ஓரமா உட்காரு, நீ உனக்கு தோசை தான் ஒரு தோசை தான் உனக்கு கொடுத்து சாப்பிட்டு உட்காருன்னு சொல்ற அளவுக்கு தான் வாழ்க்கையை எல்லா மனிதர்களும் வாழ்றாங்க. நீங்க ரோபோ சங்கர்ன்றவர் வந்து ஒரு 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 பிரைவேட் சேனல்ல தனக்கான திறமையை வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்திய திறமையிலிருந்து தன்னை அப்கிரேட் பண்ணி அடுத்தடுத்து திருப்பி வாய்ப்புகளை பிடிச்சி அதுக்கப்புறம் திரைப்படங்களுக்குள்ள வந்து திருப்பி ஒரு செட் பண்ணி அதுக்கப்புறம் உடல்நலம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அனுபவிச்சு வாழ்க்கையை மொத்தமா போற அளவுக்கு டவுன் ஸ்டேஜ் போயிட்டு திருப்பி அதை பிரேக் பண்ணி அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்ற அளவுக்கு வாழ்க்கையை மாத்தி திருப்பி சரியான பழைய நிலைமைக்கு வந்து உட்கார்றாரு. அதுக்குள்ள அவங்க பசங்க வளர்ந்துடுறாங்க. இப்ப அந்த பசங்களுக்கும் வாய்ப்பு உருவாக்குறாரு. எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணுக்கும் கூட்டு போய் ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறாரு. இன்னைக்கு வாய்ப்புகளை உருவாக்கி அந்த பொண்ணு வளர்ந்து போக வேண்டிய நேரத்துல திறமைகளை பயன்படுத்தாமல் பிறர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்திற்காக செய்ய வேண்டிய விஷயங்களை, ஏன்னா மூவில எனக்கு நீங்க பணத்துக்காக நீங்க நடிச்சீங்கனாலும் எல்லாருக்கும் தெரியும் இது நடிப்புன்ட்டு. இது நடிப்பு கிடையாது. இல்ல நீங்க ஒன்னும் எடுத்த உடனே இதில் சொல்லக்கூடிய அனைத்தும் நாங்கள் பணம் வாங்கி சொல்வது இது எதுவும் எங்களுடைய சொந்த கருத்து அல்ல, அவர்கள் சொல்லிக் கொடுத்துக்கு வந்த கருத்துன்னு ஏதாவது நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா? என்ன கிடையாது. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இதை மாத்திட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா சார். நம்ம வீடியோ பார்த்துட்டாவது இந்திராஜா மன்னிப்பு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.